வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த தேர்ட் சப்போர்ட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது 22,910 இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் செட்டப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட் பையிங்கை பொறுத்தளவுக்கு இந்த 23,450 தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஓப்பனே இதுக்கு மேலே கொடுத்தாங்க, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே கொடுத்துட்டு அந்த இடத்த பிரேக் பண்ணி நம்ம இங்கே எதிர்பார்த்த சைட்வேஸ் இந்த இடத்துல பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், இந்த 48,248 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு ஸ்பீடாக போயிடணும் சொல்லியிருந்தோம். நம்ம 49,500 ஈஸியாக தொட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இதையும் தாண்டி போகிறது வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் மூமெண்ட்ஸ் இல்லாதனால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம அதிலே தான் சொல்லியிருந்தோம், செகண்ட் சப்போர்ட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட், இதில் வந்து பையிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்லியிருந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில சைட்வேஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் அந்த லைன்லேயே கிட்டத்தட்ட சைட்வேஸாக ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஹேங்கிங் மேல் போட்டு தான் முடிச்சிட்டாங்க. அதாவது ஜனவரி 16 இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ அடுத்த கேண்டில் போட்டு இந்த இடத்துல போடும். இந்த தொடர வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 23,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் செட்டப் படி. மார்க்கெட்டில் ஃபாலை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மறுபடியும் ஃபால் எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இப்போ இந்த இடம் தான், அதாவது 23,047 இதுதான் பண்ணி போட்டிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்து பெருசாக ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,391, அதுக்கடுத்து 23,460, அடுத்தது 23,596. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,326 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,257, அடுத்து 23,170 இன்றைக்கி போன லோ. இதுதான் தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரெண்டு டைப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. இல்லை ஒருவேளை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிட்டு செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு அதுக்கு மேலேயும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் போனால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிவிட்டு போகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட் அப்சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த இடத்துலேருந்து எப்போ நம்ம வந்து இந்த 23,170 விட்டு இன்றைக்கோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன்னு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்த ட்ரேட் பண்ணுறதுக்கான சாதகம் இல்லாத இடம்லாம் இருக்குது. இந்த இடம்லாம் அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து ட்ரேடிங்க்கான ரெண்டு சைடுமே வாய்ப்பு கொடுக்குற இடமா இருக்கும். அதனால் இந்த இடத்துலலாம் மாட்டுறதும் ரிஸ்க்கு. அதனால் செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு இல்லை ஓப்பனிங் கேப் அப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சனால மார்க்கெட்டில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோடது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வெரி புல்லிஸாக தான் முடிச்சிட்டாங்க. இந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாடிக்கு மேலே தான் இருக்குது. இது படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதே சமயத்தில் நிஃப்டி ஸ்டைலில் பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்துருந்தோம். அதுபடி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் இல்லை. அதாவது நிஃப்டியில் இருக்க அளவுக்கு இதில் இல்லை. இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 700 அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருக்குது. 49,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அடுத்த கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும்.
அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கேப் அப் இருந்து இந்த இடத்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கேப் அப்னா ரொம்ப போடணும், கிட்டத்தட்ட 49,800க்கு மேலே 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் வருது. அவ்வளோ இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி அது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 49,650 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,979, அடுத்தது 50,447. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,271, அடுத்து 48,996, அடுத்து 48,521. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி தான் இதுவும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 49, இந்த 50ங்கிறத பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன் போடணும், ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் சப்போர்ட் எடுத்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல பிரேக் பண்ண வச்சால கொஞ்சம் வீக்கு, இது தாண்டது வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக பையிங் பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துக்குள்ள பையிங் வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு கிளியரான செட்டப்பில் இருக்காது. அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு கிளியரான ஒரு செட்டப் இருக்காது. ஏன்னா இடையில கூட மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் நமக்கு செல்லிங்னு பார்த்தோம்னா அந்த 48,000 இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட்டே இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கினாலும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் தான் கேண்டில் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இதுலேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற வாய்ப்பு அதிகம். அது பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் போட்ட சைடில் ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ டெம்பரரி பையிங் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளில வர பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து நம்ம பையிங் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் அண்ட் வாய்ப்பு அதிகம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 77,000 மார்க்கெட் இருக்குது. அடுத்த கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்சு தொடர்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78,150 அந்த ரேஞ்சு வருது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போனால் ஹை தான் 77,318, அதுக்கடுத்து 77,705, அதுக்கடுத்து 78,214. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 76,856 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 76,584, அதுக்கடுத்து 76,263. மூணுமே கிட்டத்தட்ட ஈவனாக தான் இருக்க மாதிரி இருக்குது இந்த செட்டப். இப்போ நிஃப்டி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒருவேளை இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இங்கேருந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த 76 அதாவது நேற்றோட லோ பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். அது வரைக்குமே இந்த ஏரியா கொஞ்சம் ரிஸ்க்காக 2 சைடுமே வாய்ப்பு வைக்கும். அதாவது இந்த இடத்துல வர்றப்ப மார்க்கெட்டில் புட் சைடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும், கால் சைடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல நோட் எடுக்க கூட எடுத்துடலாம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஏன்னா இதோட பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால்ட் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது நிஃப்டி சைடில் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடு மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.